அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ம வரிசை எழுத்துக்களும் ம வரிசை வாய்ப்பாடும் உயிர்மெய் எழுத்துக்களை, அதாவது இம்முங்கிற மெய் எழுத்தையும் மா மா மீ மீ மோ மோ மே மே மை மோ மோ மௌ அப்படிங்கிற எழுத்துக்களை எப்படி எழுதுறது, படிக்கிறது, அதற்குரிய வாய்ப்பாடும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க இன்றைக்கான ஆத்திச்சூடியை பார்க்கலாம். இன்றைக்கான ஆத்திச்சூடி 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி நீராடு ஷவர் ரெகுலர்லி. சனிக்கும் ஊற்று நீர், ஆற்று நீர் போன்றவற்றில் குளிக்க வேண்டும். அதாவது ஊற்று நீர், ஆற்று நீரில் குளிக்கும்போது நமது உடல் நன்றாக வலிமையாக பலம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சனித்தல்னா சுரத்தல், சனிக்கும், அதாவது ஜனிக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் சனிக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். எண்ணெய் என்பது நல்ல எண்ணெயை குறிக்குங்க. அந்த எண்ணெயை தேய்த்து நம்ம குளிக்கும்போது உடல் பலப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் குழந்தைகளே, நண்பர்களே, சனி நீராடு ஷவர் ரெகுலர்லி, அதாவது நம் தினமும் குளித்து தூய்மையாக இருக்கும்போது நம் உடல் உறுதி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் சனி நீராடு ஷவர் ரெகுலர்லி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ம வரிசை வாய்ப்பாடு. ம வரிசை வாய்ப்பாடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம் அப்படிங்கிற மெய்யெழுத்தோட அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கள் 12 சேரும்போது அது உயிர்மெய் எழுத்துக்களாக மாற்றம் பெறுது. அந்த உயிர்மெய் எழுத்துக்களாக மாற்றம் பெறுது இல்லையா, அதுதான் ம வரிசை வாய்ப்பாடு. வாங்க பார்க்கலாம். ம வரிசை வாய்ப்பாடு. இம் கூட்டல் அ ம, இம் கூட்டல் ஆ மா, இம் கூட்டல் இ மீ, இம் கூட்டல் ஈ மீ, இம் கூட்டல் உ மு, இம் கூட்டல் ஊ மூ, இம் கூட்டல் ஏ மே, இம் கூட்டல் ஏ மே, இம் கூட்டல் ஐ மை, இம் கூட்டல் ஓ மோ, இம் கூட்டல் ஓ மோ, இம் கூட்டல் ஔ மௌ. இப்போ பார்த்தீங்கன்னா ம வரிசை வாய்ப்பாடு பார்த்துட்டோம். அடுத்தது இம்முங்கிற மெய்யெழுத்தையும் மாமா மேமி மோமோ மேமே மை மோமோ மௌ அப்படிங்கிற உயிர் மெய்யெழுத்தையும் எப்படி எழுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கோடு போட்ட நோட் எடுத்துக்கணும். அதில் 2ஆம் நம்பர் கோட்டிலிருந்து 4ஆம் நம்பர் கோட்டுக்கு மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, திருப்பி 4ஆம் நம்பர் கோட்டில் ஒரு படுக்கை கோடு, திருப்பி 4ஆவது கோட்லேருந்து மேல் நோக்கி போய் அதை 3ஆவது கோட்டில் போட்டு சற்று வளைந்து போடுற மாதிரி போட்டு, திருப்பி 3ஆவது கோட்லேருந்து 4ஆவது கோட்டு கீழ் நோக்கி ஒரு நேர்கோடு போடணும். மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இந்த எழுத்து பேர் இம். இதுக்கு பேர் இம், மெய் எழுத்து இது. அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்த எழுத்து 2ஆவது கோட்டிலே முதல் 4ஆவது கோடு வரை ஒரு நேர்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு, திருப்பி 3ஆவது கோட்டுக்கு போனோடனே மேல் நோக்கி வளைந்து 4ஆவது கோட்டில் சேர்க்கணும். இந்த எழுத்து பேர் ம, இம் ப்ளஸ் அ ம. இதுதான் பேசிக்கான எழுத்து. அடுத்தது பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம அடுத்த எழுத்துக்களை எழுத போகிறோம். பாருங்கள், மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, படுக்கை கோடு, திருப்பி 3ஆவது நம்பர் கோடு வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து சற்று வளைவாக போட்டு மேல் நோக்கி வளைந்து கீழ் நோக்கி 4ஆவது கோட்டில் முடிக்கணும். பக்கத்தில் நம்ம துணை எழுத்து எழுத போகிறோம், துணைக்கால். நம்ம ஏற்கனவே மற்ற வரிசை எழுத்துக்களில் எழுதும்போது இதை எழுதி பழகியிருக்கோம். இந்த எழுத்து பேர் மா, இம் ப்ளஸ் ஆ மா. அடுத்தது பாருங்கள், 2ஆவது கோட்டிலேருந்து 4ஆவது கோடு மேலிருந்து கீழாக ஒரு
நேர்கோடு, திருப்பி 4வது கோட்டில் ஒரு படுக்கை கோடு, 3வது கோடு வரைக்கும் மேல் நோக்கி போட்டு அதுக்கு மேலே வளைந்து 4வது கோட்டில் வந்து முடிக்கணும். மேலிருந்து என்ன பண்ண போகிறோம், நீர் ஊற்று ஒட்டுவது போன்று 1வது கோட்டில் போய் தொட்டுட்டு திருப்பி 4வது கோடு வரைக்கும் போடணும். இந்த எழுத்து பேர் வந்து மீ. மீ. இம் ப்ளஸ் இ மீ. வாங்க அடுத்த எழுத்து பார்க்கலாம். அப்புறம் வாங்க மேலிருந்து கீழாக நேர்கோடு, திருப்பி படுக்கை கோடு, மேலிருந்து கீழாந்து மேலாக ஒரு நேர்கோடு, திருப்பி வளைகோடு வளைந்து 4வது கோட்டில் வந்து முடித்து மேலே சுழிக்க வேண்டும். சுழித்து இவ்வாறு போட வேண்டும். இதற்கு பேர் வந்து மீ. இம் ப்ளஸ் ஈ மீ. அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா ஊவோட சேரப்போது நிறைய மாற்றம் வரும். நல்லா கவனிங்க. 2வது கோட்டிலேருந்து 4வது கோட்டுக்கு ஒரு நேர்கோடு போட போகிறோம். 4வது கோட்டில் ஒரு படுக்கை கோடு, திருப்பி 3வது கோடு வரைக்கும் போயிட்டு மேல் நோக்கி வளைந்து வந்து அது 4வது கோடு வரைக்கும் வந்துட்டு திருப்பி கீழ் நோக்கி 5வது கோடை தொட்டுட்டு திருப்பி 2வது கோடு வரைக்கும் போய் நிறுத்தி. இந்த எழுத்து பேர் வந்து மூ. இம் ப்ளஸ் ஓ மூ. இம் ப்ளஸ் ஓ மூ. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா. அதே மாதிரி நம்ம முதல்ல 2வது கோட்டிலிருந்து 4வது கோட்டுக்கு ஒரு நேர்கோடு போட போகிறோம். 4வது கோட்டில் ஒரு படுக்கை கோடு, திருப்பி மேல் நோக்கி போயிட்டு அங்கேருந்து வளைந்து 5வது கோடு வரைக்கும் கீழ் நோக்கி வந்துட்டு திருப்பி 5வது கோட்டிலேருந்து வளைச்சி 2வது கோட்டில் போய் தொட்டு ஒரு சுழி போட போகிறோம். இந்த எழுத்து பேர் வந்து மூ. இம் ப்ளஸ் ஊ மூ. இப்போ ஊ கூடையும் சேரும்போது மாற்றம் வரும். அதை நல்லா கவனிச்சிங்க. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா. நம்ம இப்போ என்ன போட போகிறோம், ஒற்றை கொம்பு கால்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த எழுத்து போட போகிறோம். பக்கத்தில் என்ன போட போகிறோம், ம போட போகிறோம். இந்த எழுத்து பேர் வந்து மே. இம் ப்ளஸ் ஏ மே. வாங்க அடுத்த எழுத்து பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா கொம்பு சுழி, அதாவது இரட்டை கொம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது போட போகிறோம். பக்கத்தில் என்ன போட போகிறோம், ம போட போகிறோம். கிழிந்து மேலாக நேர்கோடு, படுக்கை கோடு, திருப்பி மேல் கோடு போட்டு வளைகோடு போட்டு 4வது கோட்டில் நிறுத்தி. இந்த எழுத்து பேர் வந்து மே. இம் ப்ளஸ் ஏ மே மே. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா. அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எழுத போகிறோம், இணை கொம்பு. இணை கொம்பு எழுத போகிறோம். இந்த எழுத்துக்கு பேர் இணை கொம்பு. பக்கத்தில் நம்ம ம போட போகிறோம். இந்த எழுத்து பேர் வந்து மை. இம் ப்ளஸ் ஐ மை. அடுத்த எழுத்து பாருங்க, ஒற்றை கொம்பு போட போகிறோம். அதாவது கொம்பு கால் பக்கத்தில் ம போட போகிறோம். அதுக்கு பக்கத்தில் என்ன போட போகிறோம், துணைக்கால் போட போகிறோம். இது 3 எழுத்து மாதிரி தெரியும், ஆனால் அது 3ம் சேர்ந்து ஒரே எழுத்து தான், மோ. இம் ப்ளஸ் ஓ மோ. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், கொம்பு சுழி, அதாவது இரட்டை கொம்பு போட போகிறோம். பக்கத்தில் என்ன போட போகிறோம், ம போட போகிறோம். அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட போகிறோம். இந்த 3 எழுத்தும் சேர்ந்து ஒரே எழுத்து மோ. இம் ப்ளஸ் ஓ மோ. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா. முதல்ல நம்ம ஒற்றை கொம்பு, அதாவது கொம்பு கால் போட போகிறோம். பக்கத்தில் போட்டுட்டு பக்கத்தில் நம்ம என்ன போட போகிறோம், ம போட போகிறோம்.
அதுக்கு பக்கத்தில் என்ன போட போகிறோம்? வல்லின லகரம் போட போகிறோம் இல்லையா? வல்லின லகரம், இந்த எழுத்து பேர் வல்லின லகரம். இந்த 3 எழுத்து சேர்ந்தது மவ். இம் ப்ளஸ் அவ் மவ், இம் ப்ளஸ் அவ் மவ். இப்போ அந்த எழுத்துக்கள்லாம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ அதை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக சொல்லி கொடுக்கும்போது, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் வித்தியாசமாக சொல்லி கொடுக்கும்போது அவங்க மனசில் நல்லா பதியும். இப்போ வந்து முகக்கவசம், மாஸ்க்கு, முகமூடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா மா இருக்குது, மூ இருக்கு இல்லையா? அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? குழந்தைங்களுக்கு ஒரு முகமூடி, ஒரு மாஸ்க் போட்டுட்டு நம்ம அந்த எழுத்தை சொல்லி கொடுக்க போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். இம் மமா மிமி முமு மெமே மை மொமோ மவ். இம் மமா மிமி முமு மெமே மை மொமோ மவ். இம் மாமா மிமி முமு மெமே மை மொமோ மவ். அப்படி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க மனசில் நல்லா பதியும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இதை கற்றுப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த ஐடியா வச்சு நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க அதை கற்றுப்பாங்க. இந்த மாதிரி க வரிசை எழுத்துக்கள்லேருந்து ப வரிசை எழுத்துக்கள் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குங்க. நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எண்ணமே நம் வாழ்க்கை, நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.